ராஜ் அவர்களை நான் சொன்னதான் நினைக்கிறேன், இவர் சொல்லலைன்றாரு, தப்பாக நினைக்காதீங்க. மிக்க நன்றி. சொன்ன மாதிரி கோவை தம்பி சார் ஃப்ரம் கோயம்புத்தூர் மோகன்ராஜ் அவர்கள். இன்னொன்று சொல்லணும், கோயம்புத்தூரில் மக்கள் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆகட்டும் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. ஸோ மெனி திங்ஸ். இப்போ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு ஆஃப்டர் லாங் ஒரு இயர்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே இப்போது ஒரே காலகட்டத்தில் ஒரு படம் பண்ண போகிறீங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் தாங்க சார். மறுபடியும் ரெண்டு பேரும் ஹிட் ஆக போகிறோம், அவ்வளோதானே. நல்ல விஷயம் தாங்க. படம் நல்லா இருந்தால் உங்களோட ஆசீர்வாதம் வரும், அது போதும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதவன், நீங்கள் நிறையா மிமிக்ரி பண்ணுறீங்க. அதவன், மோகன் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணியிருக்கீங்களா சார்? மோகன் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், நான் பண்ணதில்லை. அவர் ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 1 hour. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நிறையா பேசுகிறேன். மற்றபடி என்னென்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, அவருடைய பாடல்கள்னு கேட்டு இப்போ ரீசெண்டாக நான் யூஎஸில் இருந்தப்போ ஒரு மைக் ஒன்று பார்த்தேன். இந்த மைக்கை பார்த்தோன்னா உதயகீதத்தில் இப்படி வச்சுட்டு பாடுவார். அதுதான் ஞாபகம் வந்தது. அந்த மைக்கை வந்து நான் அடுத்த தடவை வாங்கி ஆகணும் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க. அந்த கடைக்கார்ட்ட சொன்னேன், இன் மை கண்ட்ரி தெர் இஸ் ஒன் ஹீரோ, he will hold a mic like this, it's a signature holding அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து அவரை பாட்டு ரசித்து அவருடைய நடிப்பை ரசிச்சிருக்கேன். பட் அவருடைய குரல் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவரோட பேசணுன்னு அந்த குரல் ட்ரை பண்ணி நான் பேசிடுவேன். வாழ்த்துக்கள். பயணங்கள் முடிவதில்லை படம் வந்து சமயத்தில் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. பயணங்கள் முடிவதில்லை படம் வந்து சமயத்தில் ஒரு பிரபல பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க, பாடல் வரிகளுக்கு வாயசைப்பதில் சிவாஜி சாருக்கு அப்புறம் மோகன் தான். ஆக்டிங், எக்ஸ்பிரஷன், டைலாக்லாம் சிவாஜி சாருக்கு அப்புறம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. கமல் சார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பிரபல பத்திரிக்கை என்னென்னா பாட்டுக்கு வாயசைக்கிறதில்ல, நெக்ஸ்ட்டு சிவாஜிக்கு அடுத்ததுன்னா மோகன் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு வேற்று மொழியிலேருந்து வந்தவர், என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க, எப்படி அதை அச்சீவ் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை சார், ரொம்ப பாலு சார் குரல் கேட்டாலே தானாகவே வாய் அசிக்கும் சார். ஆனால் அவர் அவ்வளோ ஃபீலிங்காக தான் பாடியிருப்பார் எல்லா பாடல்களும். அது கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ணேன், அவ்வளோதான். இந்த ஒன்றும் ஜஸ்ட் லைக் இட்ஸ் பிகாஸ் அவர் நீங்கள் பாலு சார் அந்த பாட்டு அதில் கேட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த மணி ஓசை கேட்டு எழுந்துங்கிறது ஆகட்டும், வைகிரியில் வைகை கரையில் ஆகட்டும், இளைய நிலா ஆகட்டும், அந்த பாட்டு கேட்கும்போதே யூ ஃபீல் லைக் நீங்களே ஆடணும், பாடணும், சோகத்துலேயும் எல்லாமே அது தானாக வரும். இன்ஃபேக்ட் என்னோட பெஸ்ட் அவார்டே பாலு சார் சொல்லியிருக்கிறதா எனக்கு. ஆமாம்,